பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் உள்ள உப்பு அதிகரித்தா நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வருதுங்கிறது தான். அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் பாதிப்பே வந்து ப்ரெஷர் ஏறிடும், உயர் இரத்த அழுத்தம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த உப்பு அதிகமாக சேர்றது தான். அதே போல் இதய நோய் வந்துடும், இதய நோயை கொண்டு வந்து கொடுத்துரும். அதே போல் உடம்புல கால்சியம் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடும், இழப்பை ஏற்படுத்திடும், கால்சியம் இழப்பை முதல்ல ஏற்படுத்திடும். இதெல்லாம் இதில் வரக்கூடிய நோய். இந்த நோய்களால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த நோயால் என்னென்ன நோய் வருதுங்கிறத ஏகப்பட்டதாகிடும். அதனால் உப்பை குறைச்சே ஆகணும். ஒரு உடம்புல இவ்வளவு தான் அந்த ரத்தத்தில் உப்பு இருக்கணும்ன்றது ஒரு கணக்கு. இதை நம்ம உடனே குணம் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெரிஞ்சில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெரிஞ்சில், சிறுபிழை, இந்த இதெல்லாம் கல்லடைப்பு கொடுப்பாங்க. அந்த நெரிஞ்சில் வாங்கணும். அதே போல் நெரிஞ்சில் பொடியாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நெரிஞ்சி அந்த நம்ம ரோடுகளில் கிடக்கும் அந்த நெரிஞ்சி முள் அந்த இலையோடு எடுத்துக்கலாம். அது கூட சோம்பு, ஜீரகம், அதாவது சோம்பு வேறு ஜீரகம் வேறு. அதாவது சோம்பு வந்து பிரியாணிக்கெலாம் போட முடியல, அது சோம்பு. குழம்புக்கெல்லாம் போட முடியல, அது ஜீரகம். சோம்பு, ஜீரகம், அப்புறம் சிறுபிழை, இந்த 4 சம அளவு எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, இதில் ஒரு 5 கிராம் அளவு தேன்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ நம்ம துவைந்து 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த இரத்தத்தில் உள்ள அந்த உப்பு வந்து உடனே குறையிறதுக்கு நல்ல ஒரு மருந்து தான் இது. அதே போல் இன்னொன்று பண்ணலாம், கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அப்புறம் வந்து வேப்ப இலை, அந்த வேப்ப இலை, கரிசாலை, இந்த ரெண்டோட நம்ம துளசி சாறு, இதையெல்லாம் கலந்து இதையும் அதே மாதிரி காய வச்சு அதை வந்து அது கூட வந்து கீழாநெல்லி இலையும் சேர்த்து இந்த 4 நல்லா பவுடராக்கி வச்சுக்கிட்டு இதை தினமும் ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது வெந்நீரில் தான் சாப்பிடணும். ஒரு துவைந்து காலையில் சாயந்தரம் சாப்பிட்டுருந்தா இதுலேயும் ரத்தம் வந்து உடனே அந்த உப்பு ரத்தத்தில் உள்ளது குறைஞ்சிரும். அதாவது அந்த முதல்ல சொன்ன மருந்து வந்து வெந்நீர், தேன்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ சாப்பிடலாம். இது வெந்நீரில் தான் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா இது உடனே ரத்தத்தில் உள்ள அந்த அளவை வந்து உடனே குறைச்சிரும். இதை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு நல்ல மருந்து. இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணும்னு வேண்டி கேட்டு